எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி காலையில் ஓப்பனே ப்ளஸ் ஒரு 50 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 50 புள்ளி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மைனஸ் ஒரு 110 புள்ளி வரைக்கும் கீழே டவுன் சைடு வந்திருக்கு. 24,498 வரைக்கும் இன்ட்ராடே லோ வந்துட்டு லாஸ்ட், அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் சீசன் மெத்தட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 10 புள்ளிகள் அதிகரித்து 24,620 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இது எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ ரேட் பார்த்திங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அன்சேஞ்சாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அன்சேஞ்சாக கொடுத்துருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் நம்ம ஏற்படுத்துகிறேன்னே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 650க்கு மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் நல்லாவே கீழே 500 சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கான நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்த சப்போர்ட் திரும்பவும் இந்த 24,500 ஒரு சப்போர்ட் இருக்கும். அடுத்தது 400 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் முடிச்சது அப்படின்னா 24,340 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும், 24,650 680 இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,750 ஒரு லெவலு. அடுத்தது 24,820 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான். இப்போ மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நிஃப்டினுடைய 15 மினிட் கேண்டில். இது இந்த 650க்கு மேலே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருசாக சஸ்டெயினாக மேலே போய் நிற்க முடியல. இந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே ஒரு செல்லிங் கிரியேட் ஆகி திரும்ப இந்த 500 தான் சப்போர்ட் எடுக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 420 ஒரு சப்போர்ட் எடுக்குது. இந்த 650லேருந்து இந்த 400 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இந்த லாஸ்ட் 3 டேஸ்மே. இப்போ நம்ம பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா 24,650 பிரேக் பண்ணி மேலே நின்னால் மட்டும்தான் நம்ம அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி டவுன் சைட் பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா 24,400 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, அல்லது 24 உடச்சிட்டு கீழே இருக்குது, 24,400 உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம டவுன் சைட் பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா அடுத்தது 300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பையிங் லெவல்ஸ் 24,650க்கு மேலே இருந்தால் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். 24,500 உடச்சிட்டு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் இந்த 650 ஒரு ரேஞ்ச் மோட் ட்ராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினான பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 651, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 401 டவுன் சைட் பிரேக் அவுட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸ் போது செல்லிங் ஆகும், இந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகும். நம்ம கன்சிடர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.